11th அட்வான்ஸ் தமிழில் இன்றைக்கி வந்து இயல் 4 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்கமிங் வந்து குரூப் 4 எக்ஸாம் தான் வருது இல்லையா? ஸோ ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி 12th அட்வான்ஸ் தமிழ் அண்ட் 11th அட்வான்ஸ் தமிழ் இயல் 4 பார்ட் 3 வரைக்கும் ஸோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா வீடியோஸும் இருக்குது. அண்ட் குரூப் 4க்கான வீடியோஸ் இனி டெய்லி ஒவ்வொரு வீடியோ கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொழிபெயர்ப்பு கலை அப்படிங்கிறது. ஸோ இதில் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். நிகர் அப்படிங்கிறதுக்கு நேரான அல்லது ஒப்பான அப்படிங்கிறது பொருள். அப்போ நிகரான செய்தி அப்படிங்கிறது தருமொழியில் இருக்கின்ற சொல் அல்லது தொடருக்கு ஒப்பாக பெருமொழியில் இருக்கின்ற சொல் அல்லது தொடர் அப்படிங்கிறது தான் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்லேஷோ அப்படிங்கிற சொல் வந்து எதுலேருந்து வந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க, லத்தீன்லேருந்து வந்திருக்கும். ஸோ அதோட பொருள் என்ன அப்படின்னா கொண்டு சொல்லுதல் அப்படிங்கிறது பொருள். மொழிபெயர்க்கும் செயலில் தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற 4 வகை உண்டு. அப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ மொழிபெயர்க்கும் செயலில் எத்தனை வகைகள் உண்டு அப்படின்னா 4 வகைகள் உண்டு. ஓகே. வால்மீகி ராமாயணத்தை தழுவி தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற போல தான் என்ன கம்பர் எழுதிய ராமாயணத்தை நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தொல்காப்பியம். ஸோ மொழிபெயர்ப்பு பற்றி பழந்தமிழ் நூலான தொல்காப்பியம் விளக்கி இருக்குது. இதில் தொல்காப்பியர் மரபு நிலை அறிந்து அந்த மொழி வழக்குக்கு ஏற்றாற்போல் மொழிபெயர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு அறிவும் தெளிவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொல்காப்பியர் கூறும் மொழிபெயர்ப்பு விதி. ஸோ தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி மொழிபெயர்த்து அதற்படை யாத்தலோடு அணை மரபினவே அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு வரி தான். வடர் சொல் கிழவி வடவெழுத்து ஒரியை எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே. ஸோ இதுவுமே தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் வரக்கூடிய வரிகள். சிதைந்தன வரினும் ஏய்ந்தன வரையார். ஸோ இதுவுமே தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் இருக்கிறது தான். மொழியா ஓகே. இதில் பெருசாக இம்பார்ட்டன்னா கிடையாது, ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம எதையும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஈச் அண்ட் எவ்ரி லைன் பார்த்துட்ருக்கோம். கீப் ஆஃப் த கிராஸ் என ஆங்கிலத்திலும் புல்தரை மேல் நடக்காதீர்கள் என தமிழிலும் எழுதப்பட்டு இருக்கும். ஸோ அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பேராசிரியர் நீலாம்பிகை அம்மையாரின் வடசொல் தமிழ் அகர வரிசை சுருக்கம் எனும் நூல் உங்களுக்கு மிகவும் பயன்படும். அப்போ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடசொல் தமிழ் அகர வரிசை சுருக்கம் வந்து யாருடைய நூல் அப்படிங்கிறது தெரியணும். நீலாம்பிகை அம்மையார். மொழிபெயர்ப்பில் மரபின் இன்றியமையாமை. செந்தமிழ் மொழியில் பெருமதிப்பு கொண்டு அதனை ஐயன் திரிபர கற்று இலக்கண இலக்கிய நூல்களை ஆக்கியவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரமாமுனிவர். ஸோ அவர் தமிழை கற்க தொடங்கிய காலத்தில் அதன் மரபு தெரியாது கோழி தன் குட்டிகளை காப்பது போல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் தமிழை வந்து கரெக்டாக படிச்சுட்டு கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி. ஓகேவா? அடுத்தது ஃபிஷ் சீட். ஸோ இந்த ஆங்கில சொற்றொடரை தமிழில் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தால் என்ன ஆகும்? ஃபிஷ்னா மீன், சீட்னா விதை. அப்போ மீன் விதை அப்படின்னு சொல்லிலாம் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை வந்து நம்ம இது பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதை வந்து கரெக்டாக மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ மொழிபெயர்ப்பு வகைகள் எத்தனைன்னா 6 வகைகள் இருக்குது. பத்திரிகை மொழிபெயர்ப்பு, விளம்பர மொழிபெயர்ப்பு, வானொலி மொழிபெயர்ப்பு, கணிப்பொறி, இலக்கியம் அண்ட் அறிவியல் மொழிபெயர்ப்பு. ஓகேவா? ஸோ ட்ரெயின் ஸ்டாஃப் அப்படின்னா பயிற்சி பெற்ற அலுவலர். ட்ரைனிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறது பயிற்சி தரும் அலுவலர். ஓகேவா? ட்ரெயின்ட் அண்ட் ட்ரைனிங் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள கணியன் பூங்குன்றனாரின் பாடலும் அதற்குரிய மொழிபெயர்ப்பு உரையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல். ஸோ இதில் கடைசி வரிகள் முதல் ஒரு 4 வரிகள் கடைசி வரிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. ஸோ இது யாருடைய வரிகள்? கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய வரிகள். புறநானூற்று பாடல். ஓகே. கிரேக்க மொழியில் அரிஸ்டாட்டில் எழுதிய நூல் தான் பொயட்டிக்ஸ். ஸோ இதை தமிழில் கவிதை இயல் அப்படின்னு மொழிபெயர்த்தது யாருன்னா மணவாளன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார். ஸோ நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆங்கில மொழிபெயர்ப்பினாலே யாருடையது தான்? ஜியு போப் அவர்களுடையதாக தான். மத்திய செம்மொழி நிறுவனம் சார்பில் 18 பேர் ஆங்கிலத்தில் சுருக்கமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஓகே. அது திருக்குறளெல்லாம். டாக்டர் கால்
க்ரௌல், ஓகேவா, க்ரௌல் அப்படிங்கிறவர் திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். அப்போ திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தது க்ரௌல். ஓகே, திருக்குறளை மாண்டரின் சீன மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு தைவானை சேர்ந்த கவிஞர் யூசி என்பவருக்கு 77.4 லட்சத்தை தமிழக அரசு வழங்கியுள்ளது அப்படிங்கிறது. ஸோ மாண்டரின் மொழி, ஸோ மாண்டரின் அப்படிங்கிறது தான் உலகத்தில் அதிகமான மக்களால் பேசப்படுற மொழியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஓகேவா, ஸோ அந்த லாங்குவேஜில் திருக்குறளை மொழிபெயர்க்கிற போகிறது யார் அப்படின்னா கவிஞர் யூசி அப்படிங்கிறவர். அடுத்தது தெரியுமா, உமர்கயாம் பாடல்கள் பாரசீக புலவரால் எழுதப்பட்டவை. அவற்றை எட்வர்ட் பிர்செரால்ட் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. கவிமணி தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. சுந்தர ராமசாமி தமிழில் எழுதிய ஒரு புளிய மரத்தின் கதை. ஸோ அப்போ புளிய மரத்தின் கதை யாருடையது? சுந்தர ராமசாமி அவர்களுடையது. இந்த நாவலை பிளாக் வெண்ட் ஒர்த் என்னும் ஆங்கிலத்தில் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. சூத்ரகரின் மிருச்ச கடிகம், ஸோ இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இந்த வடமொழி நாடக நூலை மண்ணியல் சிறுதேர் என பண்டிதமணி மு கதிரேசரனா மொழிபெயர்த்துள்ளார். ஸோ எந்த நூலை யார் என்ன பெயரில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்பனுடன் மில்டனையும் பாரதிதாசனுடன் வேர்ட்ஸ்வர்த்தையும் யார், இந்த மணவாளன் நம்ம அப்போவே பார்த்தோம்ல கவிதையியல் அப்படிங்கிற நூலை எழுதினவர். ஸோ அவர் வந்து ஒப்பிடுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் கால் சான்பர்க் ஒரு ஒப்பாய்வு அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருக்காங்கன்னா முனைவர் சண்முக செல்வ கணபதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. தமிழ் ஹீரோயிக் பொயட்ரி அப்படிங்கிற ஆய்வு நூலை எழுதினது யாருன்னா கைலாசபதி. ஓகேவா, ஸோ இதில் நூலாசிரியர்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது, எல்லாமே மொழிபெயர்ப்பு நூல்கள். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தமிழில் மொழிபெயர்ப்புக்கென வெளிவரும் இதழ் திசையெட்டும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து மொழிபெயர்ப்புக்கான இதழ். அதோட ஆசிரியர் யாருன்னா குறிஞ்சி வேலன் அப்படிங்கிறவர். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இந்த மொழிபெயர்ப்பு கலை அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதுதான். ஓகேவா, ஸோ அது புக் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பாருங்கள், டிரான்ஸ்லேசியா அப்படிங்கிற சொல் இடம்பெற்றுள்ள மொழி எதுனா லத்தீன். நம்ம பார்த்தோம்ல டிரான்ஸ்லேஷியோ அப்படிங்கிறது. கம்பராமாயணம் கீழ்காணும் மொழிபெயர்ப்பு வகைகளுள் ஒன்றை சார்ந்தது எதுனா தழுவல். ஓகே, தழுவி எழுதப்பட்ட நூல். மொழியாக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையாத பெயர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கனக பிரத்தினம் பாரதிதாசன் அப்படிங்கிறது தான். மீதி எல்லாமே வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. சுவாமி வேதாச்சலம் அப்படிங்கிற பேரை தான் அவர் மறைமலை அடிகள்னு சொல்லி மாற்றி வச்சிருப்பாரு. சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பேரை பரிதிமார் கலைஞர்னு மாற்றி வச்சிருப்பாரு. தைரியநாதன் அப்படிங்கிற பேரை வீரமாமுனிவர்னு சொல்லி மாற்றி வச்சிருப்பாரு. சரியான மொழிபெயர்ப்பு தொடரை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் டீச்சர்ஸ் தமிழ், பேராசிரியர் தமிழ் கற்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். ஓகேவா, சரியாக பொருந்தியுள்ள விடை குறிப்பை தேர்வு செய்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்கள், பகுப்பாய்வு அப்படிங்கிறது அனாலிசிஸ், அண்ட் படிமம் இமேஜ், வினைத்திறன் எஃபிஷியன்சி, அண்ட் மரபு தொடர்கள் இடியம்ஸ். ஓகே, ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நம்ம 11th 12th அட்வான்ஸ் தமிழ் எல்லாம் கேட்குறப்ப மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்கில் இருந்து கேட்குறாங்க. ஓகேவா, அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.